வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியானா வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து அப்சரா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்சரா அண்ட் தென் வியானா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரம் டே ஒன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீமாகவும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை இவங்க ரெண்டு பேரும் இப்பயும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. லைக் நம்ம வந்து எல்லாருக்கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி லைக் அப்சராக்கும் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா வியானா வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரிஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடத்துல அவங்கள பார்க்க முடியுது. பட் அப்சரா வந்து கிளீனிங் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் தான் நம்ம பார்க்க முடியுது அப்படின்றப்ப வினயா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயத்தை பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் சமைப்பேன், நல்லா சூப்பராக சமைப்பேன், இதை வந்து எல்லாரும் சாப்பிட்ணும், அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ நல்லா சமைப்பில்ல, அவங்களுக்கு பிடிக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆசை, நல்லா சமைக்கணும், அது வந்து எல்லாரும் சாப்பிட்ணும், அதை நான் பார்க்கணும், அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்னதில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து எனக்கு சமையல் தெரியும்னவே இவங்க எப்போ குக்கிங் டீமுக்கு வருவாங்க அப்படின்ற ஆவல் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கான்றது மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்லேருந்து வேறு யாரும் இவங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு அவங்க ஊட்டி விட்டுப்பாங்க, ஆனால் நம்ம வந்து தனியாக இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சொல்லி இவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் வியானா வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அப்சரா வந்து இன்னும் கேமுக்குள்ளே வரல அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ண விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ்ல நடக்கிற அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.